கர்த்தருடைய பசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சாட்சியை வைத்ததுக்காக என் தேவையை சோத்துறேன். மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி சோத்துறேன். இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. இத்தனை மாதம் கடந்த 3 மாதம் ஆண்டவர் உங்களை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாவதும் கர்த்தருடைய கொடுத்த கிருபை. அதனால் நாம் ஜீவனம் இருப்பது கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் முடிசூட்டி மறைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணிங்க கூட நம்மளை காத்து வருகிறார். ஒரு விதமாய் நம்மளை நடத்தி கொண்டு நம் தேவன் இனி நடத்த நீ அவர் வளர இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கடந்த 6 மாதம் கண்மணி போல காத்து 7வது மாதம் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாள் வரை மட்டும் வரை நடத்திய தேவன் இனி நடத்த அவர் வளர இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வலது கரத்தில் நம்ம தாங்கி இருக்கிறபடியால் ஆண்டவரே நாம் சகாயம் செய்கிற தேவன், அந்த வலது கரத்திலே நான் தாங்கி நான் சகாயம் செய்வேன் சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தின்படி எல்லாரையும் அவ்விதமாக நடத்தி கொண்டு இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாளித்தினாலும் நன்மையினால் முடிச்சுட்டிருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் குடும்பம் விசுவாச நீதிமன்ற பிறப்பின் வாக்குத்தத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் நீர் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாக ரசிக்கப்படாத குடும்பம் எத்தனை இருக்குது ஆண்டவரை நீ அறிந்திருக்கிறேன். கன்னியாகுமரி முதல் ஆண்டவரே காஷ்மீர் வரை எத்தனையோ ஜனங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கொள்ளாத காரியங்கள் இருக்கிறார்கள். தேசத்திலே வன்முறைகள் அதிகமாக காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் எங்கள் மேல் இறக்கம் வைத்து நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு வேகத்தோடு எங்களை நடத்தி கொண்டு கிருபைக்காக சொல்கிறோம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவன் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை அனுதினமும் வழி நடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அதிகாலை தேடின கண்டடைய சொன்னதில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த அதிகாலை தேடுகிற ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பத்தையும் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிற கிருபை காசுத்தில் எப்படி தானியல் 3 வேளை வைராக்கியத்தோடு ஜெபித்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் நாங்கள் செபிக்க கிருபைத்தாரும். வருகையின் காலம் ஆயத்தமாக இருக்குதுப்பா. எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே பொல்லாப்பு, நஷ்டம், பஞ்சம், அழிவு எல்லாம் காணப்படுது. அந்த கொள்ளை நோய்கள் அதிகமாக காணப்படுது. அது மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீ சுற்றிலுமாய் வெயில் எடுத்து பாதுகாத்து ரத்தக்குள் மறைத்து வைக்கிறீர். பொல்லாப்பு விலகி நாசமோசம் விலகி எங்களை காத்து கொண்டிருக்கிறீர். வெயில் எடுத்து பாதுகாத்துக்கிறீர். ரத்தக்கடல் மறைத்து வைக்கிறீர். தேவன் சமாந்து கொடுத்து இந்நாள் வரை நீ தாங்கி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னொரு நாமம் மகிப்பட தெரிந்து கொள்ள. இப்போ நாங்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசிர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ கிரியை செய்வீராக. வந்தவர் கேட்டவாய் போகாதபடி அவர் சேவைகளை திறந்து உள்ளத்தில் கருக்குள்ள பட்டைகளை ஊடு சென்று ஆத்மாவை மீட்கும்படியாய், ரசிக்கப்படாத மக்கள் ரசிப்புக்கு கொண்டு வரும்படியாய், சமாதான பிள்ளைகளை சமாதானத்தை கொடுக்கும்படியாய், அழிவில் இருக்கிற பிள்ளைகளை அழிவிலிருந்து மீட்க கிருபை தரும்படியாய், ஆண்டவரே வெக்கத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஆசிரியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசிரியம் இயேசுவின் நாம் நல்ல பிதாவே. ஆமீன்.